மூவொரு கடவுளின் துணை வேண்டி நின்றோ நிலையான அமைதி தருகின்ற இறைவா போற்றி போற்றி. தமிழ் உணர்வாக வாழும் எங்கள் நிலை பாரும் உம்மாசீர் இவர்களுக்கு நிறைவாய் தாரும். வாழ்வின் நிலைகள் கண்டு கொள்ள ஆற்றல் கொடும், கவலை நீக்க துன்பம் மறக்க செய்யும் இறைவா அம்மையே அப்பனே போற்றி போற்றி. அமைதியாய் ஆனந்தமாய் நாம் வாழ என்றும் இருப்பாய் தந்தையே அம்மையே அப்பனே போற்றி. துணையாக வாரும் எம் இறைவா, எம் உணர்வுகள் எம் உறவுகள் எம் உடைமைகள் பாரும் தந்தையே. சரணம் சரணம் சரணமையா. நன்றி, வணக்கம்.
ஏழையின் மத்தியிலே பிறந்தவர், இயேசுசாமி எல்லோருக்கும் நல்லவர் என்று இங்கு நடனமாட வருகின்றார்கள் நிவேதா மைக்கேல் ஆஞ்சலோ, பவித்ரா மைக்கேல் ஆஞ்சலோ, ஜெனிஃபர் மைக்கேல் ஆஞ்சலோ, கார்த்திகா ஆனந்த். இதன் நடன வடிவமைப்பு ஜெனிஃபர் மைக்கேல் ஆஞ்சலோ. நன்றி. சாமி
எனது அன்பார்ந்த வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய இந்த 25வது ஆண்டு ஜூபிலி விழாவுக்கு ஜெயம் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்து இயக்குனர் அவர்கள் தன்னுடைய சார்பிலே இன்றைக்கு ஃபாதர் ஜேம்ஸ் நாதன் அவர்களை எங்களுக்கு இன்று இந்த ஜூபிலி ஒளி விழாவிலே கலந்து கொள்வதற்காக அனுப்பியிருந்தார். அவருடைய அருமையான அந்த வசனங்கள் என்னுடைய நெஞ்சை தொட்டது. அவர் கூறிய அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு உரத்தை கொடுத்தது. அவர் பேசிய அந்த சிந்தனைகள் நமது பங்கு மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த உதவிகள் அத்தனையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்து சமய சகோதரர்களும் இந்த 25 ஆண்டிலே பதிவு செய்யப்பட வேண்டியவர்கள் என்பது என்னுடைய முதல் முறையான கருத்து. எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கத்தோலிக்க பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்து குழந்தைகளும் பல வருடங்களாக நமது இந்த ஒளி விழாவுக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையை நான் கூறியிருக்கின்றேன். அன்பான உறவுகளே, இந்த 25 ஆண்டு இந்த வரலாற்றிலே நான் 23 வருடங்களை இந்த பங்கோடு இணைந்து செயல்பட்டிருக்கின்றேன். என்னுடைய அனுபவங்கள், நாங்கள் கலந்து கொண்ட சந்தர்ப்பங்கள், எங்களோடு இருந்தவர்கள் பிரிந்து சென்ற நிலைகள், எங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்தவர்கள், இறந்தவர்கள், அவர்கள் நினைக்கின்ற பொழுது அவர்கள் ஆற்றிய பணிகள், அரும்பணிகள், அவர்கள் போட்ட உரத்தினால்தான், அவள் கொடுத்த உதவியினால்தான், அவள் கொடுத்த கரங்களினால்தான் என்று நாங்கள் இந்த ஒளி விழாவை 25 ஆண்டை நிறைவு செய்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே முதல் கண் இந்த ஒளி விழாவிலே கலந்து கொள்ள முடியாமல் இந்த உலகத்தை விட்டு இவர்களுடைய பாதத்திலே சேர்ந்த அந்த உறவுகளை நினைத்து பார்க்கின்றேன். கரம் கொடுத்த நேரங்கள், ஆறுதல் கூறிய வார்த்தைகள், தட்டி கொடுத்த நேரங்கள் பல பல. தொடக்கத்திலே நான் இங்கே வந்த பொழுது 91ஆம் ஆண்டு நான் இங்கே வந்த பொழுது ஃபாதர் ஜேசன் அவர்கள் என்னை சந்தித்து இதிலே பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நான் அதிசயித்தேன், பயந்தேன். காலம் போக போக மக்கள் கொடுத்த உதவிகள், கொடுத்த கரங்கள் அளப்பெரியது. துன்பங்கள், சோதனைகள், எதிர்பார்ப்புகள் பல இடங்களில் நாம் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் அவர் கொடுத்த நேரங்கள் அருமையானவை. இந்த இடத்திலே இல்லாமல் வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு உரம் போட்டவர்கள். இந்த வேளையிலே அவர்கள் நினைத்து பார்க்கின்றேன். இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு 25 ஆண்டுகளை கடந்து செல்வதற்கு அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். சிறப்பாக கிறிஸ்து தன்னுடைய கரத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, சோதனையிலே எங்களை தூக்கி சென்றிருக்கின்றார், பாதுகாத்து சென்றிருக்கின்றார். ஆகவே உண்மையாகவே இறைவனுக்கு இந்த வேளையிலே முதலிலே நான் நன்றி கூறுகின்றேன். இன்னும் சிறப்பாக இன்றைய இந்த ஒளி விழாவிலே இந்த ஒளியை அருட்பணியாளர் ஜேம்ஸ் நாதன் அவர்கள் அழகாக ஏற்றி நிறைவு செய்திருக்கின்ற இந்த வேளையிலே அவரோடு இணைந்து இந்த ஒளியை ஏற்றிய அத்தனை உறவுகளுக்கும், அந்த 4-5 உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே நான் சமர்ப்பித்து நிற்கின்றேன். எங்களுடைய இந்த
புலம்பெயர் வாழ்விலே நாங்கள் கடந்து வந்த சுமைகள், எமது நாட்டு மக்களுக்காக நாங்கள் பட்ட துன்பங்கள், தெருவோரங்களிலே குரல் கொடுத்த காலங்கள், நேரங்கள் அளப்பெரியது. ஒவ்வொரு ஒளி விழாக்களிலும் எமது மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்காகவும் நாங்கள் எங்களால் முடிந்தளவு ஒரு குறுகிய பணத்தையாவது சேகரித்து நமது நாட்டுக்கு ஒவ்வொரு வருடங்களும் கடந்த 25 ஆண்டுகளாக நாங்கள் உதவி செய்து வருகின்றோம். மக்களே, நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நமது மண்ணின் மக்களை மறக்காது செய்து வருகின்றோம். ஆகவே இறைவன் நிச்சயமாக எங்களுடைய குரல்களை, எங்களுடைய பணியகத்தை வாழ வைப்பார், வளர்ச்சி செய்வார். இந்த 25 ஆண்டு காலத்திலும் இந்த பணியகத்திலே பல குடும்பங்கள் உதவி செய்திருக்கின்றன, நெருங்கி உதவி செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு நடன ஆசிரியர்கள் இங்கே அவர்களை நிச்சயமாக நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த மேடையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தாங்கள் இசையமைத்து ஒரு நாடகம் இங்கே கடைசியாக ஒரு நடனம் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் 22 வருடமாக இந்த பங்கிலே இருக்கின்ற மாணவிகள், அந்த குழந்தைகள் இளம் பிள்ளைகளாக இருந்து தொடங்கிய அந்த காலம், அவர்கள் மூவரும் திருமணமானவர்கள். திருமணமான பிற்பாடும் இந்த 25வது ஆண்டிலே நிறைவு செய்கின்ற இந்த வேளையிலே இந்த நடனத்தை எங்களுக்கு காட்டி சென்றிருக்கின்றார்கள். இதுபோன்று பல நடன ஆசிரியர்கள், ஆசிரியை டயனா முத்துராய் அவர்கள், இன்னும் பல ஆசிரியர்கள், எங்களுடைய பல குடும்பங்கள், திருவாளர் பிரசில் தம்பிப்பிள்ளை குடும்பம், திருவாளர் பயஸ் மரியதாஸ் குடும்பங்கள், இப்படி பல குடும்பங்களை இங்கே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த பணியகத்திலே நான் வருகின்ற பொழுது